கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டை எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 படங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரெடியாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ RK5 ப்ராஜெக்ட் நம்ம கமல்ஹாசன் சார், ரஜினி சார் இந்த ப்ராஜெக்டை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 படத்தோட அப்டேட்டை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவார் அப்புறம் போது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கேதரிங்ஸ் இதெல்லாம் கலந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டில் அவர் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட் வந்து தலைவர் இல்லாத போர்ஷன்ஸை நெல்சன் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பிரேக்ல இருக்காரு. அப்படி தான் ஒரு விஷயம். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட படத்துங்களை பற்றி என்ன அப்டேட் வரும்ன்ற மாதிரி கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து பயங்கர ஹைப்பாக வெயிட் பண்ணிட்டுக்கிறோம். ஸோ RK5 ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் இப்போ சைமா அவார்டு துபாயில் நடந்துச்சு, அதுக்கு போயிருந்தாரு. ஸோ அந்த அவார்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு. நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியும் பார்த்தீங்கன்னா அது யாருமே நம்பல. இப்போ பார்த்தீங்கன்னா அது கமல்ஹாசன் சாரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நானும் ரஜினி ஒரு படத்தில் ஒன்றா நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா ஹைப் பயங்கரமாக கிளம்பிடுச்சு. எப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்க போகிறார் நம்ம கமல்ஹாசன் சார். அப்படி தான் உண்மையான விஷயம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி தான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.